ஏய் செந்தாமரன், நான் முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன். ஏமா செந்தாமரன், பெத்தவாளாம் பெருமாள் மாதிரி. அவ நமக்கு நல்லதுதானே செய்வா. அவ உனக்கு ஒரு பையனை பார்த்து கட்டி வச்சா அதை கட்டிக்கிறதுல உனக்கு என்ன கேடுங்க? டேய் என்ன அவங்க அம்மா நீ நாங்க கேக்குறாவ. ஓகே ஓகே. இங்க பாருமா குழந்தை, வேதத்துல என்ன சொல்லிருக்கா? மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லிருக்கா. அப்போ மாதா பிதா தானே எல்லாருக்கும் முன்னாடி. அவளை தானே நம்ம முதல்ல மதிக்கணும். அவ சொல்றது நாம அப்படியே எடுத்துண்டு வாழ்க்கையில நடந்தோம்னா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு வேதத்துல சொல்லி இருக்குல்ல. இப்ப போயிட்டாங்க. இப்ப என்னதுக்கு ரெண்டு பேரும் வந்து என் உசுர வாங்குறீங்க? ஐயோ, இப்ப யாராவது உங்களை கூப்பிட்டாங்களா? ஆமா கூப்பிட்டாங்க. உன்னை கட்டிக்க போற வெட்டுக்கிளி கூப்பிட்டான். வெட்டுக்கிளியா? ஆமா வெட்டுக்கிளியேதான். இவர் யார் தெரியுமா? பிரசிடென்ட் சண்முகம். தெரியலையா? உன்னை காப்பாத்தணுமே அது நாங்க தான். பாரு, நாங்க ஒரு பெரிய சட்டப்போடு தான் உள்ளே வந்திருக்கோம். உனக்கும் வெட்டி கிளிக்கும் இன்னைக்கு நிச்சயம் கல்யாணத்தை நடத்தி வைப்போம். உன் அப்பன் நினைக்கிற கல்யாணம் நடக்காது. நீ ஆசைப்பட்ட மாதிரி உங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து வச்சு கல்யாணத்தை நடத்துறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். அக்கா நிஜமா தான் சொல்றியா? ஆமாண்டி இவளே. இங்க பாரு, உன்னை கூட்டிட்டு போறதுக்காக வெட்டுக்கிளி இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவான். அதுவும் புலி மாதிரி வருவான். அப்ப நீ புது பொண்ணு மாதிரி ரெடியா இருக்கணுமா வேணாமா? அப்ப நான் உடனே ரெடி ஆயிடுறேன். மாமி என்ன சொல்றா? வாங்க வாங்க. சம்மதம் சொல்றாளா இல்ல அடி வாங்கிட்டு தான் மணவரையில உட்கார போறாளாமா? ஐயோ, அலமேலு கை வச்சா அது ராங்கா போயிடுமா? உடனே அலங்காரம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். நானும் மேக்கப்புக்கெல்லாம் ஆளு சொல்லி விட்டுட்டேன். அது எதுக்கு? நாங்க மேக்கப்க்கெல்லாம் ஆளு வர சொல்லிருக்கோம்ல. அவளை கேன்சல் பண்ணுங்க. மாமி சொல்றவனே ஏற்பாடு பண்ணுங்க. நல்லா மேக்கப் போடுவா. கைராசி வேற. மாமி கூட அவதான் மேக்கப் போட்டிருக்கா. பாருங்க, மாமி சும்மா தகன்னு மின்னுறா. ஆட போங்கண்ணா. சரி கேன்சல் பண்ணிடுறோம்.